ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்னும் ரீகேப். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது பார்ட் 48. அதான் கைஸ் பார்க்க போகிறோம். வெல் பேசாமல் சாப்டருக்குள்ளே போகலாம் கைஸ். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோ அப்புறம் எல்லாருமே வந்து 5th ஃப்ளோர் வரைக்கும் கிளியர் பண்ணியிருப்பாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறதே வந்து 6th ஃப்ளோர் தான். இப்போ 5th ஃப்ளோர்லேருந்து 6th ஃப்ளோருக்கு போகிற கேட்டுக்கு முன்னாடி எல்லோரும் நின்றுட்டு இப்போ 6th ஃப்ளோருக்கு என்ட்ரு ஆகிற சமயத்தை வந்து ஹீரோ வந்து யோசிப்பார். என்னதான் இருந்தாலுமே வந்து இதான் கொஞ்சம் விஷயத்தான் இருக்குது. இவனை டேரெக்டாக அனுப்புறது வந்து ஒரு வாஸ்தவமான ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்த மாதிரி ஹோலி நைட் கில்டுக்கு வந்து மேக்ஸிமம் என்னோடய பவர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். சில பவர்ஸ் வேணால் வந்து தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அது நான் கிம் மூலமாக வெளிப்படுத்திகிட்டு இருக்கேன். இப்போ ஈசாக்கர் ஐடென்டிட்டியில் இருக்கிற மேக்ஸிமம் என்னோடய ஸ்கில் எல்லாமே வந்து பப்ளிக் வந்து ரிவீல் ஆனது தான். அதனால் வந்து இவன் வந்திருக்கான். ஆனால் இது மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கூட இன்னொருத்தன் கண்டிப்பாக வந்திருக்கணும். அப்போ அவன் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறான்னா அவன் கண்டிப்பாக வந்து அந்த இன்விசிபிள் ஐட்டமை வந்து அவன் போட்டிருக்கணும். அது மூலம் வந்து அந்த அசாசின் வந்து இன்விசிபிளாக இருக்கான். இந்த ரெட் ஹேர் அவள் தான் வந்து இந்த ஐட்டத்தை வந்து அவனுக்கு கொடுத்துருக்கணும். என்னை போட்டுறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இப்போ 6th ஃப்ளோருக்கு என்ட்ராக அந்த இம்மார்ட்டல் கிங் நெக்ராமான்சர் இருந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டுருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, குட்டி குஞ்சான், நான் சொல்கிறதுனால கேட்டுக்க. இந்த மாதிரி என்னை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு இன்விசிபிள் அசாசின் வந்திருக்கான்ல, அவன் வந்து நேரில் நான் பார்த்து அவன் ஐடென்டிட்டி கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நான் வந்து 6th ஃப்ளோர் பாஸ் மான்ஸ்டர் வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து நான் ரெடியாக அப்படின்னு சொல்லும்போது இந்த இம்மார்ட்டல் கிங் இருந்துட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரிஞ்சு சொல்லிட்டு அவனோட ஸ்கெல்டன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ணுறதுக்கு வரும்போது ஹீரோவோட ஸ்கெல்டன் வந்து ஹீரோ வந்து பாதுகாத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஹீரோனால் எவ்வளோ ஸ்கெல்டன் வந்து சமன் பண்ண முடியுதோ அதே அளவு தான் வந்து அந்த இம்மார்ட்டல் கிங்னாலேயும் சமன் பண்ண முடியும். ஆனால் விஷயம் என்னென்னா அவனோட சபார்டினேட்ஸ் எல்லாமே வந்து நெக்ராமான்சர் தான். அவனுக்கு எல்லாருமே சமன் பண்ணுற ஸ்கெல்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து இவனோட கண்ட்ரோலுக்கு கீழே எடுத்துக்கும். அதுக்கு காரணமாக வந்து அந்த ஹேடிஸ் ரிங்னு சொல்ல போகிற அந்த லெஜெண்டரி ஐட்டம். அதனால் இவனோட ஸ்கெல்டன் சோல்ஜர்ஸ் வந்து ஹீரோவோட அமௌண்ட்டோட 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். இப்படி 2 பேர் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க ஹீரோவும் ஈஷாக்கும் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. அப்படி தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த இம்மார்ட்டல் கிங் சபார்டினேட்ஸ் எல்லாம் வந்துட்டு, சார் என்ன சார் அவன் தப்பிச்சு போகிறான், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க சார் அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, முட்டாள் அவனை விடுறா, இப்போ அவன் முக்கியம் கிடையாது, இவங்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்கெல்டன்ஸுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மூவ் பண்ணிகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்கிட்ட வெறும் நார்மல் ஸ்கெல்டன் சோல்ஜர்ஸ் மட்டும் கிடையாது, இவங்ககிட்ட ஸ்கெல்டன் மேஜ் இருக்குது, அப்புறம் கோலம் இருக்குது, ஃபயர் கோலம் இருக்குது, அப்புறம் ஸ்கெல்டன் நைட் இருக்குது, இத்தனை இருக்குது. இவ்வளோ ரேரான ஸ்கெல்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம பக்கம் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி இவன் அந்த ரிங்கை யூஸ் பண்ணி அந்த ஸ்கெல்டன்ஸ் எல்லாத்தையுமே இவனுக்கு கண்ட்ரோல் கீழே எடுக்க பார்க்க ஹீரோ வந்துட்டு ஓடும்போது நினச்சிட்டே தான் ஓடிட்டுருப்பார். இந்த குட்டி கொஞ்சம் நான் என்னமோ நினச்சேன். ஆனால் இவனோட டாக்டிக்ஸ் எல்லாம் பரவாயில்ல. என்னை வந்து எதிர்க்கணுன்னா என்னோடய ஸ்பெஷல் அந்த ஸ்கெல்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவனுக்கு கீழே எடுக்க பார்க்குறான். மற்ற ஸ்கெல்டன்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த ஸ்கெல்டன் மேஜ், ஸ்கெல்டன் நைட்டு, இந்த மாதிரி ரேரான என்னோடய ஃபயர் கோலம், இந்த மாதிரி ரேரான சாமானியெல்லாம் அவனுக்கு கீழே எடுக்கணும். சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது மூலமாக வந்து அவனுக்கு கீழே வந்து எடுத்து அவன் வசமாக வச்சுக்க முடியும். அப்படி மட்டும் அவனோட இதுக்கு கீழே எடுத்துட்டானா வந்து என்னால் திரும்ப அதை வந்து சமன் பண்ண முடியாது. அப்படின்னா அதை நான் திரும்ப அன்சமன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த புக் ரீப்பர் எடுத்து அவரோட சில ஸ்கெல்டன்ஸ், பவர்ஃபுல்லான அந்த ஸ்கெல்டன் நைட்டு, ஃபயர் கோலம், அப்புறம் ஸ்கெல்டன் மேஜ், இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வந்து திரும்ப அன்சமன் பண்ணிடுவார். இந்த இம்மார்ட்டல் கிங் அடைச்சா இவன் உஷாராயிட்டான், இவன் அவனோட ஸ்பெஷல் ஸ்கெல்டன்ஸ் மட்டும் இந்த மாதிரி அன்சமன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவனோட சபார்டினேட்ஸ்ன்ட்டு, சார் இப்போ அவனோட ஸ்பெஷல் ஸ்கெல்டெல்லாம் வந்து திரும்ப எடுத்துட்டான், இப்போ நம்ம போய் அந்த மாதிரி அவனை அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு, நீ மூளையை முட்டிலேடா வச்சுருக்கிற, அதான் அவன் எல்லா ஸ்பெஷல் ஸ்கெல்டனும் அவனுக்கு கீழே எடுத்துட்டான்ல, இனிமேல் நம்ம போய் அவனை அட்டாக் பண்ண முடியாது, கொஞ்சமாச்சும் மூளை யூஸ் பண்ணு. இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி போனாங்க எத்தனை பேர்த்த அவன் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவன் கொண்டிருக்கான். இது மாதிரி நீ அசால்ட்டாக என்னன்னே தெரியாமல் போகாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து தப்பிச்சு போயிட்டு இவனை ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்கான், என் பின்னாடியும் கூட ஃபாலோ பண்ணி வரல அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜின்னா வந்துட்டு, எப்பா இப்போ அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரலையாப்பா, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பார். அப்படி யோசிச்சிட்டே வந்து அவங்களுக்கு போட்டு தள்ள வேண்டியதாக வேறு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த யாங் பவர் கொடுத்த அந்த ஒசைரிஸ் அப்படிங்கிற ரிங்கை வந்து அவன் வந்து போடுவான். அந்த ரிங்குக்கு வந்து எல்லா பவருமே கொஞ்சமாக பூஸ்ட் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குது. என்னென்னா ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை கொள்றாருன்னா அதை வந்து ஸ்கெல்டனாக தான் வந்து சமன் பண்ண முடியும். ஆனால் அந்த ரிங் மூலம் இருக்கிற மூலமாக வந்து அதை வந்து ஸ்கின்னோடையே நம்ம சமன் பண்ணிக்கலாம். இது வந்து நெக்ரோமான்சர் கிட்ட மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஆனால் ஹீரோ வந்து இந்த ரிங்கை போட்டங்காட்டி வந்து அந்த பிரேஸ்லெட் மூலமாக வந்து ஹீரோ வந்து அவரோட கையிலேருந்து திரும்ப வந்து பிரிக்க முடியாத மாதிரி ஹீரோவோட ஸ்கின்னில் வந்து ஒட்டிக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனும் வரும்.
அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஜின்னா உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டுப்பா, இந்த ரிங் எப்படிப்பா உனக்கு கிடச்சிது, அதை விட இது எனக்கு தேவைப்படுற ஒருத்தன் கொடுத்தான், நீ வந்து ஏற்கனவே ஒரு பேபி ட்ராகன் வந்து போட்டு தள்ளியிருக்கல, இப்போ நீ திரும்ப வந்து அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, ஜின்னா வந்துட்டு எப்பா விளையாடுறக்கான நேரம் இல்லைப்பா அது அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு சீரியஸாக நின்றுருக்க, என்னடா சொல்கிற, என்னை மறுபடியும் அந்த வேலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஹீரோ ஜின்னா இவங்க எல்லாருமே வந்து அந்த பேபி ட்ராகனை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த பேபி ட்ராகன் பாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருப்பார். அப்படின்னு இருக்கும்போது ஜின்னா வந்துட்டு இவன் வந்து என்ன பேபி ட்ராகன் வந்து போட்டு தள்ள சொன்னான், ஆனால் இவன் வந்து அதை சமன் பண்ணான்னா வந்து அதுக்கு ஸ்கின் இருக்காதே, அது எப்படி பறக்கும், இது எதுக்கு இந்த வேலையை பண்ண சொன்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து சமன் எடுக்கும்போது அந்த ஒசிரிஸ் ரிங்கோட ஸ்கில் ஆக்டிவேட் ஆகி அதோட ஸ்கின்னோடையே வந்து அந்த 100 வந்து சமன் ஆயிடுது. இவன் வந்துட்டு என்னால் இது நம்பவே முடியல, அவன் வந்து ஸ்கின்னால் வந்து இந்த 100 வந்து சமன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜின்னா ஏறு நம்ம ஒரு பக்கம் போகணும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ ஜின்னா வந்து ஒரு பக்கம் போயிட்டுருப்பாங்க. இப்போ சீனாங்க கட்டை அந்த 6th ஃப்ளோரோட பாஸ் மான்ஸ்டர் தான் காட்டுறாங்க. அது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிங்கத்தோட உடம்பு இருக்குது, மம்மியோட தலை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் விங்ஸ் இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு க்ரீச்சர்ஸ். அது கட்டதான் ஹீரோ வந்து இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ஹீரோ போயிருப்பார். ஜின்னா வந்துட்டு எப்பா இந்த பொடுசை வச்சுட்டு எப்படிப்பா அவ்வளோ பெருசை நம்ம போய் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிடுவார். அட்டாக் பண்ணி அது டாச் பண்ணிடுவார். என்றா இது பின்னாடி கண் இருக்குதா நான் எப்படி டாச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது வந்து ஒரு விண்டு பிரத்து மாதிரி யூஸ் பண்ணுது. அது வந்து இவங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆக சமயத்து வந்து டக்குன்னு பக்கத்தாடி வந்துடுது. ஹீரோ அந்த ஜின்னா வந்துட்டு இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நகருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது வந்து தப்பிச்சு அவங்க வந்து அந்த பாஸ் மான்ஸ்டரை வந்து அட்ராக்ஷனை வந்து இவங்க பக்கம் இழுத்துட்டு இவங்க வந்து தப்பிச்சு போயிட்டுருப்பாங்க. ஜின்னா வந்துட்டு எப்போ எங்கேப்பா போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் வாய முடிச்சுன்னா என்னை வந்து கொஞ்சம் கவனிக்க விடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்து ஃபயர் கேம்ப் மாதிரி போட்டு செட் பண்ணி வச்சுட்டுருப்பாங்க. அந்த இடத்த பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு அந்த இடத்த நோக்கி வேகமாக போயிட்டுருப்பார். அப்படி போயிட்டுருக்கும்போது இந்த பின்னாடி வந்து 6th ஃப்ளோர் பாஸ் மான்ஸ்டர் வந்து துரத்தி வந்துட்டுருக்கோம். அப்படி துரத்தி வந்துட்டு இருக்கும்போது வந்து எல்லாருமே வந்து அங்கே அந்த நெக்ரோமான்சர், அவனோட சபார்டினேட்ஸ், அப்புறம் அந்த இன்விசிபிள் அசாசின், அவனுக்கு எல்லாருமே வந்து அங்கே தான் இருப்பானுங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ வந்து ஜின்னா கீழே குதிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து இழுத்துட்டு ஹீரோ வந்து குதிச்சிருவார். அதுக்கப்புறம் அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்து அந்த பேபி ட்ராகனோட அட்டாக் பண்ணிகிட்டே போய் அந்த கேம்ப் சைடில் போய் விழுகும். அப்படி விழுந்தோடனே வந்துட்டு என்னடா இது இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போது அந்த நெக்ரோமான்சர் சபார்டினேட்ஸு அப்புறம் அந்த ஸ்கெல்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவன் ஏவி விடுறான். ஏன்னா வந்து இவங்க உயிர் பழைக்கன்னா வந்து அதை எடுத்து கொஞ்ச நேரமாச்சு டைம் வாங்கி கொடுத்தது இவங்க உயிர் பழைக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அது எல்லாத்தையுமே போட்டு தெளியுது. அப்படி போட்டு தள்ளோன்னே இவன் வந்துட்டு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த ஈஷாக் அவன் ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்து மூவ் பண்ணிட்டான், என்னோடய படையில் வந்து பாதி போயிடுச்சு, சில ஸ்கெல்டன் சோல்ஜரும் அழிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னோடய 2 சபார்டினேட்ஸும் வந்து இறந்துட்டாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஈஷாக போட்டு தள்ளியாகணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இன்விசிபிள் அசாசின் வந்துட்டு இது மாதிரி நேரத்தில் வந்து எழுதுவான், நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது, முட்டாளாட நீ, நம்ம வந்து ஈஷாக்கு இருந்தால் தான் 6th ஃப்ளோர் பாஸ் மான்ஸ்டரே வந்து கிளியர் பண்ண முடியும், ஆனால் வந்து அதை விட்டுட்டு நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு வந்து அவன் ரெடியாக இருக்கான், அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் யோசிச்சுப்பார், நம்ம போய் அவனை வந்து கொல்றதா வந்து மஸ்ட்டு. இப்போதைக்கு வந்து நம்ம அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்து அவனோட ஸ்ட்ரென்த் இல்லாமல் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் நம்ம டேரெக்டாக வந்து ஈஷாக் பார்க்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இதோடய இந்த பாட்டு முடியுது கைஸ். மறக்காமல் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணிக்கும். பை கைஸ்.